சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசல் குறித்த விவரங்களை கூறலாம். அஸ்வினி, வணக்கம். சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை ஏற்படியாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த கிளாம்பாக்கம் பகுதியில் ஆகாய நடைமுறை நடைபெறுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை வண்டலூர் அருகே அமைந்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாய நடைமுறை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிளாம்பாக்கத்திலிருந்து பெருங்கொளத்தூர் வரை சுமார் ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறி வந்தாலும் கூட இந்த நிலையில இன்றைய தினம் சிவராத்திரியை முன்னிட்டு அதிக அளவான சாமி தரிசனம் செய்வதற்காக திருவண்ணாமலை, சமயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து பேருந்து மூலம் புறப்பட்டும் அதே போல தனியார் வாகனம் மூலம் புறப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அதிக அளவிலான மக்கள் சென்னையிலிருந்து தற்போது தென் மாவட்ட நோக்கி படையெடுப்பதால இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாஸ்திரி, விவரங்களுக்கு நன்றி துஷால். சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசல் குறித்த விவரங்களை கூறலாம். அஸ்வினி, வணக்கம். சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை ஏற்படியாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த கிளாம்பாக்கம் பகுதியில ஆகாய நடைமுறை நடைபெறுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை வண்டலூர் அருகே அமைந்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாய நடைமுறை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிளாம்பாக்கத்திலிருந்து பெருங்கொளத்தூர் வரை சுமார் ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறி வந்தாலும் கூட இந்த நிலையில இன்றைய தினம் சிவராத்திரியை முன்னிட்டு அதிக அளவான சாமி தரிசனம் செய்வதற்காக திருவண்ணாமலை, சமயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து பேருந்து மூலம் புறப்பட்டும் அதே போல தனியார் வாகனம் மூலம் புறப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அதிக அளவிலான மக்கள் சென்னையிலிருந்து தற்போது தென் மாவட்ட நோக்கி படையெடுப்பதால இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாஸ்திரி, விவரங்களுக்கு நன்றி துஷால். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை